ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். அது நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஏதாச்சும் கடந்து வந்த சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸு, அதுலேருந்து டேக்அவே இல்லை ஏதாச்சும் ஸ்டோரிஸு, இந்த மாதிரி பேசுகிறத இந்த சேனலோட இது. நான் ரீசெண்டாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் பார்த்தேன், ஆக்டர் ஸ்ரீ இருக்கார்ல, அவரோட தற்போதைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லாம் இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. நான் இந்த ஒரு நியூஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு 2 days பிஃபோர் ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருக்கும்போது ரேண்டமாக அவரோட ரீல்ஸ் ஒன்று வந்துச்சு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல்குள்ளே தான் போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. அந்த வீடியோஸே ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த கீழே இருக்க அந்த போஸ்ட்லேயும் ரீல்ஸ்லேயும் தான் பார்த்தேன், ஆக்டர் ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு. எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா ஆச்சு இந்த மனுஷனுக்கு, என்ன இப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேவெண்ட்டாக நிறையா ரீல்ஸு, மீம்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் இப்போ தான் அவரோட நிலைமையை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2 days முன்னாடி நான் பார்க்கும்போது எனக்கு அது செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி காலையில் ரேண்டமாக அருணோதயன் பிரதரோட அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஆக்டர் ஸ்ரீ பற்றி பேசியிருந்தார். அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். ஜென்ரலாகவே ஒரு மனுஷன் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க, பாடி ஷேமிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க. இவரோட வீடியோஸ், இவரோட போஸ்ட்டுக்கு கீழே, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்குள்ளே கூட போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் மேலே அந்த ஆதங்கமும் அன்பும் தான் வெளிப்படுது. இவரை யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு லோகேஷ் கனகராஜா டேக் பண்ணுறது, அவரோட டேரக்டர்ஸ்லாம் டேக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்கள் எல்லாமே பண்ணுறாங்க. இது மாதிரி விஷயங்கள் மக்கள் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போய் அவர் ரீச் ஆன விதம் அப்படி. உண்மையாலுமே எந்த விதமான சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது கஷ்டப்பட்டு கிடச்சதுக்கப்புறம் 1-2 படங்கள், அதை தாண்டி ஒரு நல்ல ரீச் கொடுத்த படங்கள், நிறையா சக்ஸஸ் ஆன மூவிஸில் இருந்திருக்காரு. லோகேஷ் கனகராஜோட ஃபஸ்ட்டு ஹீரோவே இவர் தான். மிஷ்கினோட ஒன் ஆஃப் த மெயின் ஹீரோ இவர். நான் பார்த்து ரொம்ப வியந்த படம். இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது, யார் இந்த ஆக்டரு, யார் இந்த டேரக்டர்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ண ஒரு படம் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். ஸோ மிஷ்கின் சார் மேலே, அவர் டைரக்ஷன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடை உருவாக்குனதே எனக்கு அந்த படம் தான். அதில் இவரோட ஆக்டிங் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்தனால, அந்த ஒரு ஸ்டோரிக்கு அது ஜஸ்டிஃபைங்காக இருந்தனால தான் அந்த படத்தை என்னால் அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது, அவ்வளோ ரசிக்க முடிஞ்சது அந்த படத்தை. இப்படி ஒரு பெரிய ஆக்டரு, இவ்வளோ ஒரு பெரிய ஆக்டருக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும், அவரோட தற்போதைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஃபிசிக்கலாகவும் அது தெரியுது, மென்டலியும் ஒரு ஸ்டேபிள் இல்லை அப்படிங்கிறது புரியுது அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது. ஓவராலாக இதுலேருந்து நான் கவனித்த ஒரு விஷயம், ஜென்ரலாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இந்த சேனலோட ஒரு அமைப்புமே. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, லைஃப் இஸ் அன்சர்டன் இல்லையா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ கீழே இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இஃப் சம்திங் இஸ் மென்ட் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். நம்ம என்ன தான் ரொம்ப இந்த மதியால் விதியை வெல்லலாங்கிற இந்த கேல்குலேஷன்ஸ் மாதிரி, நம்ம எவ்வளோ கேல்குலேட்டிவாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும், இந்த ஒரு விஷயம் லைஃப் நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிருச்சுன்னா அது நமக்கு வரதான் போகுது. நம்ம என்னென்னமோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். சாமியை போய் கும்பிட்றோம், எது கும்பிட்றோம், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி எல்லாமே நல்லா இருக்கணும், டுவர்ட்ஸ் த கோல் நம்ம போய் ரீச் ஆகணும், இப்படிங்கிற ஒரு காரணம்லாம் நம்ம மைண்டில் வச்சு நம்ம போய் கடவுளை கும்பிட்றோம். நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம், எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டெஃபினிஷன், ஹாப்பினஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த கடவுளை பொறுத்த வரைக்கும், அந்த ஒரு ப்ரைம் சக்தியை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸோட டெஃபினேஷனே வேறையாக இருந்துச்சுன்னா, ஒரு சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் வாழ்கிறது தான் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நினைக்கிறத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட ஒரு இது கேட்குறோமே தவிர்த்து, கடவுளோட புரிதலில், இந்த ஒரு சுப்ரீம் பவரோட புரிதலில் ஹாப்பினஸ்க்கு வேறு ஒரு அர்த்தம் இருந்துச்சுன்னா, நித்த நீ உயிர் வாழ்கிறதே உனக்கான ஹாப்பினஸ் தான், அதில் உன்னால் ஹாப்பினஸை ஃபைண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது உன்னோட குறைபாடு. நான் உனக்கு இறங்கி சொந்த வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாதுங்கிறது கடவுளோட புரிதலாக இருந்துச்சுன்னா, இல்லை இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நம்ம சர்வைவலுக்கும் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், மனசு கொஞ்சம் காம் டவுனாக இருக்கணும், அந்த மென்டல் பீஸ்பாங்கள்ல அந்த ஒரு வார்த்தைக்காகவும் தான் நம்ம இது எல்லாருமே பண்ணுறோம். ஆனாலும் லைஃப் அன்சர்டன் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் இது பண்ணுறனாலையோ, இல்லை வீக்லி நீங்கள் அன்னதானம் பண்ணுறனாலையோ, இல்லை நீங்கள் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு பர்சன்னாலேயோ, இல்லை நீங்கள் ரொம்ப கைண்ட் அண்ட் ஜென்யூனான ஒரு ஆள் அப்படிங்கிறனாலையோ உங்களுக்கும் இது நடக்காமல் போகும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சர்டனிட்டியும் இல்லை.
இப்போ நீங்கள் பணக்காரங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு இது நடக்கவே நடக்காதுங்கிறதுக்கான சர்டனிட்டியும் இல்லை. நீங்கள் கைண்டுங்கிறனால உங்களுக்கு இது நடக்கவே நடக்காது. நீங்கள் ஜென்யூன் நடக்கவே நடக்காது. நீங்கள் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நிறைய புண்ணியம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அப்படிங்கிற ஒரு சர்டனிட்டியே லைஃப்பில் இல்லை அப்படிங்கிறத பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எனக்கு மட்டும் ஏன் இது அப்படிங்கிற கேள்வியே நமக்குள்ளே வராது. நம்மக்கிட்ட அந்த புரிதல் இருந்துச்சுன்னா நமக்குள்ளே அந்த கேள்வியெலாம் வராது. ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நான் ஓவராலாக இதுலேருந்து நான் பார்த்த டேக் அவேஸ்ன்னு ஜஸ்ட்டு சொல்ல வரேன். எனக்கு இதெல்லாம் டேக் அவேஸ்ன்னு சொல்ல வரேன். அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஒரு வீடியோ கீழே வந்து பாய் கேர்ள்ஸ் பட்டாயா தாய்லாந்து இந்த மாதிரிலாம் டேக் பண்ணியிருந்தார். அப்போ அவர் எங்கேயோ வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் டிப்ரெஷனுக்கு போயிருந்தாலோ இல்லை அந்த வழி மாறி போயிருந்தாலோ எப்படி இருந்த ஒரு ஆக்டர், எவ்வளோ ஒரு ஹாப்பனிங்காக இருந்த ஒரு விஷயம் அவருக்கு நிறைய இடங்கள்லேருந்து அவர் பேக் வாங்கினார். எனக்கு ஐ எம் நாட் ராங், எனக்கு ஜஸ்ட் ஞாபகம் இருக்குது. அவர் பிக் பாஸ் கூட வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 வீக் இருந்து பார்த்துட்டு இருக்க முடியல, சம்திங் எனக்கு மென்டலாக டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு வெளியே போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவர் பிக் பாஸுக்கு வரும்போது அவருக்கு ரூட்டடாக இருந்தாங்க. ஆக்டர் ஸ்ரீ பிக் பாஸ்க்கு வராருன்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸ்லாம் கூட அந்த டைமில் சொல்கிறேன், அந்த மீம்ஸ்லாம் கூட பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அப்போயே அந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகும்போதே நான் வந்து இது கரெக்டானு கூட தெரில, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கெங்கேயோ பேக் ஆஃப் த மைண்டில் ஸ்டோராக இருக்குது. ஆனால் அப்போயே நான் எப்போயும் யோசிச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, உள்ளே வந்திருக்காரு, இதை அவர் பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு 1 வீக் கூட பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படி என்ன அவர் வெளியே போகணும். அப்படியே அவர் வெளியே போனாலும் அவருக்கு மேபி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏதாச்சும் அப்கமிங் லைனப்பில் இருக்கா, அதனால தான் வெளியே போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக தான் நம்ம யோசிச்சுட்டோம். ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர், நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இந்த வழக்கு எண் 120 கீழ் 18 சம்திங், அதெல்லாம் எவ்வளோ பெரிய படம், நிறைய அவார்ட்ஸ் கூட வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். வில்லம்பு நல்ல படம், இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரு. அப்போ எவ்வளோ டிப்ரெஷனுக்கு அவர் போயிருக்கணும், அப்போ எத்தனை பேர் அவரை ஏமாற்றிருக்கணும், எத்தனை பேர் அவர் ராங்கான ரூட்டு கூட்டிகிட்டு போக விட்டுருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு டேக்கவே நான் ஒன்று யோசித்தேன். இந்த அவரோட கமெண்ட்ஸ்லாம் கீழே பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இஸ் தேர் நாட் ஈவன் அ சிங்கிள் ஃப்ரெண்ட் ஆர் அ ஃபேமிலி மெம்பர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இந்த ஃபேமிலியும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின அந்த கமெண்ட்ஸும் நான் பார்த்தேன். அப்புறம் பேசிக்காகவே எனக்கு அப்போ தான் ஒன்று யோசிச்சு, ஒரு மனுஷன் தனிமையில் இருக்கும்போது அவன் அந்த டிப்ரெஷனோட உச்சிக்கு போகும்போது அவன் லோன்லினஸ் அவனை போட்டு தாக்கும்போது ஹீ கேன் கோ எய்தர் வே. அப்போ அந்த மாதிரியான இடங்களில் உண்மையாலுமே அவங்கள யார் காப்பாற்றுறாங்க அப்படின்னா, காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத தாண்டி யார் மறுபடியும் கொஞ்சம் அந்த பழைய ரூட்லேயே அவங்கள அலைண்டாக வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்பாரிச்சு வைக்கிறோம்ல ஒரு 4 மனுஷங்க நம்மளை சுற்றி, அவங்களும் தான். அவங்கக்கிட்ட இருக்க ஒரு grip வந்து நமக்கு அப்போதைக்கு பாரமாக இருக்கலாம். நம்ம அம்மா அப்பா இப்படி இருக்காங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம ஏன் எல்லாத்தையுமே அப்டேட் ஆகாம இண்டிவிஜுவல், இல்லை ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க, நம்ம ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, ஏன் இந்த ஒரு அது எக்ஸஸாக போகும்போது ஒரு 40% மேலே போகும்போதே அது டார்ச்சர் தான், தலைவலி தான். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆனால் அது சுத்தமாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி ஒரு நல்ல ஜோன் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஒரு நல்ல ஜோன் நம்மளை எங்கே வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். நமக்குன்னு ஒரு grip வேணும். அந்த grip தான் வந்து ஃபேமிலியும் நம்ம டீசெண்டாக சம்பாரிச்சு வைக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும். அது வந்து அவங்க கூட அந்த டச்சில் இருக்கும்போது அவங்க நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறது அப்டேட்டடாக அவங்களுக்கு அது தெரியும் போது முன்ன பின்ன ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. அட்லீஸ்ட் என்னைக்காச்சும் ஒரு வருஷத்தில் 2 டைம் 3 டைம் தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிப்போமே. இப்போயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இப்போ எங்களோட சுச்சுவேஷன்ஸ் அப்படி மாறிடுச்சு. காலேஜில் பொழுதுனிக்கும் அவனுங்க கூடயே தூங்கி எந்திரிச்சு பல்ல விளக்கி அவனுக்கு கூடயே சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போ வருஷத்துக்கு 1 டைம் 2 டைம் பேசினாலே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாம் துபாய்ங்கிறானுங்க, அங்கே இங்கேங்கிறானுங்க, எல்லாம் பிஸியாக இருக்கானுங்க, அவங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வருஷத்தில் 1 டைம் 2 டைம் பேசும்போது கூட என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குதுடா, நான் இவ்வளோ கோத்ரூ பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்புறக்காச்சும் அவன் இருக்கான்ல, அவனும் இல்லை அப்படின்னாலாம் கஷ்டம்தான் வாழ்க்கை. இல்லை நம்ம என்னைக்காச்சும் ரொம்ப டவுனாக இருக்கும்போது நீ ஏன் இப்படி இருக்க, வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா, இந்த ஃபீல்டு உனக்கு ஓகேவா, இல்லை இது உனக்கு இப்படி போய்கிட்டு இருக்கா, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சொல்லு, அப்போ தானே பண்ண முடியும் அப்படின்னு பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதை விட அது பெரிய பிளஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு கோயிலுக்கு போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறதுலாம் முட்டாள்தனமாக தோணுது. ஏன்னா இந்த ஆக்டர் ஸ்ரீயோட நிலைமையை பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு முழிப்பாக இருக்குது. அவர் ஐ எம் ரியலி ஃபீலிங் ஸோ சாரி ஃபார் ஹிம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஐ விஷ் ஹிம் த பெஸ்ட். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் அவரோட போஸ்ட் பார்க்கும்போதே நான் மைண்டில் அதை யோசித்தேன், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவீங்க ப்ரோ. ஐ ப்ரே டு திஸ் ஆல்மைட்டி, டு திஸ் யூனிவர்ஸ், டு திஸ் நேச்சர், வாட் எவர் பி இட், அவர் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகணும். ஹீ ஷுட் கம் பேக், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஹீ ஷுட் கம் அவுட் ஆஃப் வாட் ஹீ இஸ் கோயிங் த்ரூ. அதெல்லாம் விட்டு அவர் வெளியே வரணும்னு நான் நினச்சது தான். பட் அதுலேருந்து யோசித்து பார்க்கும்போது நம்மலாம் ஒரு விதத்துலேயே ஆர் சம்வேர் வி ஆர் ஆல் பேலன்ஸ்ட், வி ஆர் ஆல் பிளஸ்டு. ஆக்சுவலி நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல grip இருக்குது. அந்த grip எக்ஸீடாக போகும்போது அது டாக்ஸிக்காக மாறும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது புரியலனா அந்த சுச்சுவேஷன் நான் புரிஞ்சுக்க வரேன், அது வேறு. பட் எய்தர் சம்வேர் நம்மளை அட்லீஸ்ட் கொஸ்டின் கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க.
கேள்வி கேட்குற இடத்துல பதில் சொல்கிற இடத்துல நம்ம இருக்கும்போது தான் நமக்கும் ஒரு கருக்கடை இருக்கும். அது நல்லது தான். நம்மளாம் எவ்வளோ பிளஸ்டாக இருக்கோம். பட் அதையும் தாண்டி எனக்கு இன்னும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலைமையில் நம்ம இருந்தோம்னா அந்த கடவுளாக இருந்தாலுமே நம்மளை பேஷண்ட்டாக தான் பார்ப்பார். யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பார். எனக்கு வந்து என்னோட இதெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கான சக்தி கொடு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம்னா அவர் ஹர்டில்ஸ் தான் க்ரியேட் பண்ணுவார். அதில் தான் சக்தி வெளிப்படும் இல்லையா? நம்மளோட டாலரன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். இப்போது எனக்கு மென்டல் பீஸ் நீ கொடு கடவுளே நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது மென்டல் கயாஸை கொடுப்பார். வேர் ஐ கேன் ஃபைண்ட் மை மென்டல் பீஸ். அவர் மென்டல் கயாஸ் கொடுத்தா தான் எனக்கு அதுலேயும் ஒரு நிசப்தமான ரியாலிட்டி ஹிட் ஆகி இதுவும் ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த ரியாலிட்டியை ஒன்றி ஓகே நெக்ஸ்ட் டைம் இது நடந்தாலும் நம்ம இது இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், லெட் மீ சேவ் மை பீஸ் அப்படின்னு அந்த மென்டல் கயாஸ்குள்ளே தான் மென்டல் பீஸை கண்டுபிடிக்க முடியும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு செட் ஃபார்ம் ஆஃப் பவுண்ட்ரிஸ் இருக்கிற இடத்துல தான் ஃப்ரீடமை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பவுண்ட்ரிஸே இல்லைனா ஃப்ரீடம்னா என்னென்னே தெரியாது, ராத்திரிங்கிற ஒன்று இல்லைனா பகல்னா என்னென்னு தெரியாது, சூரியனுங்கிற ஒன்று இல்லைனா நிழலோட அருமை தெரியாது. அந்த மாதிரி தான் எது ஒன்றுமே இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியவே மாட்டேங்குது நமக்குலாம். அதனால தான் நம்ம கடவுள்கிட்ட ஓடி ஓடி போய் அதை கூடு இதை கூடு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோமாளித்தனமாக. அவருக்கு அப்படி தான் தெரியும் நம்மளெல்லாம் பார்த்தா, ஏன்டா இந்த ஹியூமன்ஸை படைச்சோங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்திருப்பார் போல். அவ்வளோதான். ஓவராலாக எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நான் கவனித்தேன். அதுலேருந்து எனக்கு பேசிக்காக ஒரு குட்டியாக 2-3 டேக்அவே இருந்துச்சு. அது ஜென்யூனாக உங்ககிட்ட சொல்லணும். அப்போ அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ப்ரிசைஸ்டாக பேசுறதுக்கு நிறையா சேனலில் பேசிட்டாங்க. இவர் இப்படிப்பட்ட ஆக்டர், இப்படி இருந்தார், இவரோட ஃபிலிமோகிராஃபி இது, இப்போ இப்படி மாறிட்டார், இந்த போஸ்ட்டில் இதெல்லாம் பண்ணுறாரு, அந்த மாதிரி போஸ்ட் முதற்கொண்டு டீகோட் பண்ணி பேசுறதுக்கு அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு ஓவராலாக அதுலேருந்து ஜஸ்ட் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான். டாடா பை சொல்லிட்டு நாங்கள் மீட் மிஸ்ட் மிதுன். டாடா பை டாடா பாய்.